கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் மனக்கவலை போக்கவே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார். கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? வியாதியினால் அவதிப்படுகிறீர்களா? கடன் பிரச்சனையினால் அமிழ்ந்து போய் இருக்கிறீர்களா? திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு புறா மரத்தில் உட்கார்ந்திருந்தது. அந்த புறாவை கழுகு ஒன்று கொத்தி செல்வதற்காக அதன் மேலே பறந்து வந்தது. கீழே பார்த்தால் வேடன் ஒருவன் அம்பு எய்வதற்காக புறாவை பிடிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில் இது ஆண்டவரை நோக்கி இந்த புறா ஜெபம் செய்ததாம். என்னை பாதுகாருங்க, எனக்கு மேலே பார்த்தாலும் ஆபத்து, கீழே பார்த்தாலும் ஆபத்து, என்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாதுகாருங்க என்று ஜெபித்ததாம். அப்பொழுது வேறொன்றை காலில் எறும்பு கடித்தது. உடனே அம்பு குறித்தவரி மேலே பறந்து கொண்டிருந்த கழுகின் மேலே போய் பட்டு கழுகு கீழே மரித்து விழுந்ததாம். அப்பொழுது வேடனிடத்திலிருந்தும் அதற்கு பாதுகாப்பு கிடைத்தது, கழுகிண்டத்திலிருந்தும் புறாவுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அது என்ன செய்ததாம்? ஆண்டவருக்கு நன்றி சொன்னதாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், உயிர் போகக்கூடிய தருணத்தில், கடைசி சூழ்நிலையில் அது கர்த்தரை நோக்கி பார்த்தது, அது விடுதலையை பெற்று கொண்டது. அதே போல நாமும் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்ற வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 41:13 நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த இக்கட்டான நேரத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மரணம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் காகத்தை போஷிக்கிற தேவன், அதே மாதிரி காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மளை நடத்துவார். என்ன தேவையானாலும் அவர் சந்திப்பார். நாம் அவரை மட்டும் பற்றிக்கொள்வோம். அவரிடத்தில் நாம் எல்லா காரியத்தையும், எல்லா பாரத்தையும் அவரிடத்தில் நாம் இறக்கி வைத்து விடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பேசுங்கப்பா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திங்க, அவங்க கண்ணீரை துடைங்க, அவங்க வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமணம் ஆகவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏற்ற துணையை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.